வணக்கம் நண்பர்களே, இது நமது திருச்சி ஆச்சாரியா ஸ்டோர்ஸின் நவரத்தினங்களில் பவள அறிமுகம், பவளங்களை பற்றிய அறிமுகம். இப்போ நம்ம பவளங்கள் நம்மள்கிட்ட இருப்பு இருக்கக்கூடிய பவளங்கள், அதில் சில விஷயங்கள் நமக்கு உங்களுக்கு காட்டுறோம். இது பார்த்திங்கன்னா பவளத்தில், அதாவது ஜாதி பவளத்தில் என்கிரேவிங் வேலை செஞ்சது, பூ போல். ஓகேங்களா? இது எதுக்காக பயன்படும் அப்படின்னா, தோடு ஸ்டெட்டு செய்கிறதுக்கு, அதில் பதிக்கிறதுக்காக பயன்படும். இல்லை அப்படின்னா சிறிய டாலர் செஞ்சு அதில் பதிச்சுக்கிறதுக்கு பயன்படும். இது சுத்தமான ஜாதி பவளம், பழமையானது. இது யாருக்கும் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். எடுத்து அப்போ தான் வைக்கிற மாதிரி இருக்கட்டும். நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா பவளம், இதுவும் ஜாதி பவளம் தான் காட்டுறேன். இது ரொம்ப ஒரு சிறிய சைஸ், தோரம்பருப்பு போல் தெரியுதுங்களா? தோரம்பருப்பு போல், பாசிப்பருப்பு போல் அந்த சைஸில் இருக்கும். இது சிறிய பேபி ரிங்கு, குழந்தைகளுக்கான மோதிரங்கள், இல்லை சிறிய பவளம் பதிச்ச மோதிரங்கள், இல்லை டாலர்கள். சுவாமிக்கு ஏதாவது தெய்வ ரூபங்களுக்கு ஒரு பவள டாலர் செய்யணும், அடிக மாதிரி செய்யணும்னா இதை அதை பயன்படுத்திக்கலாம். இது ஜாதி பவளம். இதுவும் உங்களுக்கு தேவைன்னா நம்மள்ட்ட அணுகலாம். அதே போல தான் நண்பர்களே, இதுவும் பவளத்தில் ஒரு வகை. இதுவும் ஏற்கனவே காட்டிய அந்த ஜாதி பவள வகை தான். இது பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு அந்த ஷேப்பில் இருக்கும், லேசாக ஒரு ஓவல், அதோட கொஞ்சம் பெரிய சைஸ், பாசிப்பருப்பு கூட பெரிய சைஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான மோதிரங்கள், இல்லைன்னா டாலர்கள். ஸோ இது செய்கிறதுக்கான பயன்படும். இல்லை பெண்களுடைய சங்கிலிக்கு அட்டிக, இல்லை முகப்பு, அதில் பதிக்கலாம். சுவாமிக்கு தெய்வ ரூபங்களுக்கு சிறிய நகைகள் செய்யும்போது அதில் பதிக்கலாம். இது தேவையென்றால் நம்மள்ட்ட அணுகலாம். இப்போ இருப்பு இருக்குது, இதெல்லாம் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கிறது. நண்பர்களே, இதுவும் பார்த்திங்கன்னா பவளத்தில் இந்த ரைஸ் அல்லது போட் அப்படிம்போம். இந்த உருவம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நெல்மணி, பெரிய நெல்மணி அந்த மாதிரி இருக்கும். இது போட், ஓவல், ரைஸ், இந்த மாதிரி பல பேர்களில் சொல்லுவாங்க. இதுவும் ஜாதி பவளம் தான். இதுவும் சுவாமி அலங்காரத்துக்கு டாலர்கள் இது செய்கிறதுக்கு பதிக்கலாம். அதே போல் சுவாமிக்கு நெற்றியில் சிறிய திலகம் வைக்கிறதுக்கு வெள்ளியோ தங்கத்திலையோ அதை செய்யும்போது அதில் பதிக்கலாம். அதுக்கு இதாகும். இது ஜாதி பவளம். தேவைன்னா வாங்கிக்கலாம். நண்பர்களே, இதுவும் பவளத்தில் ஒரு வகை. இது ரவுண்டு, ஆஃப் ரவுண்டு, இப்படி தான் இருக்கும். இது மோதிரத்துக்கு பதிக்கலாம், அருமையாக வேலை செய்யும். மோதிரத்துக்கு பதித்தால் அந்த செவ்வாய்க்குரிய விஷயங்கள் அருமையாக வேலை செய்யும். ஜாதி பவளம் இது. நண்பர்களே, ஏற்கனவே நான் காட்டினேன் இல்லைங்களா அந்த பவளத்தில் பூ. ஸோ அதே போல் இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஏற்கனவே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். தெரியுதுங்களா? இது தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். விலை விவரம் எல்லாமே நீங்கள் இப்போ யாருக்கு தேவையோ ஃபோன் பண்ணுங்கள், என்னுடைய நம்பருக்கு நான் விலை விவரம் எல்லாமே சொல்கிறேன். நண்பர்களே, இது ஜாதி பவளத்தில் ட்ரையாங்கிள், முக்கோணம் வடிவமான பவளங்கள். பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும். இப்போ பவளத்தில் பவள பூச்சி இருக்கும்பாங்க. ஸோ அந்த பூச்சி தன்மை எல்லாமே பவள நேச்சுரலாகவே இருக்கும். இதில் இது அரிச்சிலாம் போகாது. என்னங்க பூச்சி அரிக்குமா அப்படிலாம் அரிச்சிலாம் போகாது. இதுவும் அதே போல் சுவாமி விஷயங்களுக்கு, இல்லை மோதிரம் செய்ய, டாலர், அட்டிகை, நெக்லஸ் இதில் பதிக்கிறதுக்கு பயன்படும். தேவைன்னா நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். கையிருப்பு இருக்குது.